ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி கடல்ல ஆழத்துல கொண்டு போய் போடலாமா, கப்பலை கொஞ்சம் தள்ளி போடுங்க. உடனே அந்த சீடன் புலம்புறான், ஆண்டவரே நான் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் அதை கேட்கவே இல்லை. ஆனா கூட சொல்றான், ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்ட ஆண்டவரே. ஏன்னா என்னதான் சத்தியத்தை கேட்டாலும், என்னதான் அவருக்குள்ள இருந்தாலும், அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா ஒரு புலம்பல் ஓடிட்டே இருக்குது. ஐயோ ஒண்ணுமே இல்லையே, வெறுமையா இருக்குதே, எனக்கு கிடைக்கவே இல்லையே. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றப்படும். அத்தனை வருஷம் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் 38 வருஷம் வியாதியா இருக்கிறார், போய் சந்திக்கிறாரு. அவனை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீ விடுதலை ஆகிறதுக்கு விரும்புறாயா? அவ்வளவுதான். ஒரு வார்த்தை கேட்டா அந்த மனுஷன் பாருங்க அத்தனை வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, நான் போய் இறங்கலான்னு பார்த்தாலும் வேறொருவன். அப்போ அவனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் கேட்கல, விரிவா சொல்லணும்லாம் சொல்லல, ஆனா அவனுடைய மனசுக்குள்ள ஒரு புலம்பல் ஓடிட்டே இருக்குது. எனக்கு தான் யாரும் இல்லைல்ல, என்னதான் கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைல்ல, நான் போறதுக்குள்ள இன்னொருத்தன் விழுந்துடுறான் இல்ல. அப்ப அந்த புலம்பல் ஓடிட்டே இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து அந்த புலம்பலை நிறுத்தல, போதும்னு சொல்லல, அமைதியா விட்டுருன்னு சொல்லல. கத்தர் அந்த புலம்பலை காது கொடுத்து கத்தர் கேட்டு அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய். ஆமென். பாஸ்டர் உண்மையிலே நான் அப்படிதான் பாஸ்டர் இருக்கிறேன். நீங்க சொல்றது 100% உண்மை. அந்த வியாதியுள்ள மனுஷனை மாதிரி தான். யாரோ என்கிட்ட என்னென்னமோ பேச வர்றாங்க, ஆனா நான் என்னென்னமோ பேசிடுறேன். ஏன்னா அது என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல கிடக்குது. அதனால நான் சொல்லாத ஆளே இல்லை. என் பையன் என்ன திட்டுறான், ஏன் மம்மி எல்லார்ட்டையும் இதை சொல்லுவீங்களா? என் வீட்டுக்காரர் என்ன திட்டுறாரு, ஏன் இதெல்லாம் போய் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு இருப்பியா? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? எதுக்கு நீ எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிற? ஒருவேளை உங்களை பார்த்து யாராவது கேட்கலாம், என்ன பிரதர் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பீங்களா? எனக்கு தெரியல, சொல்ல வேண்டான்னு நினைக்கல, ஆனா என்னமோ என் மனசுக்குள்ள வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புலம்பல். நான் ஏன் சொன்னேன்னு அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி இந்த மனுஷத்துல புலம்பாம இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கலாம். எங்க போனாலும் இப்படி புலம்பிட்டே இருக்கிறதா? ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு இந்த 19வது நாள் கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, ஒரு நாள் சீக்கிரமாய் 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 ஆண்டவர் வந்து இனி அதை குறித்து நீங்க பேச வேண்டியதே வராதுன்ற அளவிற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், 2004வது வருஷத்துல நான் யோசிக்கிறேன், அப்படியே எந்த பாஸ்டரை பார்த்தாலும், எந்த ஊழியக்காரரை பார்த்தாலும் உடனே ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிடுறது. பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். அப்போ யாராவது ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு எண்ணெய் பாட்டில கொண்டு போய் கொடுத்து, பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர், எனக்கு ஒரே பயமா இருக்கு பாஸ்டர். அப்போ யாராவது ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்து, எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், இன்னைக்கு மட்டும் 15 டைம் மேல பாத்ரூம் போயிட்டேன் பாஸ்டர், ஆனா லூஸ் மோஷன் இல்லை, ஆனா என்னமோ அந்த பயம் பட்ட உடனே பாத்ரூம் போயிடும். இப்படியே எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் அந்த வயசுல எனக்கு இந்த மாதிரி உடம்பு நல்லா இல்லை, எனக்கு இந்த மாதிரி உடம்பு நல்லா இல்லை, பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லலான்னு தோணும். எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ண உடனே எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? அந்த புலம்பல் வந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலை பார்த்த நான் சொல்றேன், என்னுடைய புலம்பலை கத்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். இப்ப மறந்துருச்சு, இப்ப அப்படி சொல்றதே இல்ல, இப்ப யார்கிட்டையும் அந்த காரியத்தை குறித்து நம்ம பேச வேண்டியதே இல்லை. கத்தரே குணமாக்கினார், கத்தரே சரியாக்கினார். என் தேவன் தான் உங்கள் தேவன், என்னை அழைத்தவர் தான் உங்களையும் அழைத்திருக்கிறார், எனக்கு வாக்கு கொடுத்தவர் தான் உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். இல்ல பிரதர், கத்தர் இன்னைக்கு 100% உங்கள்கிட்ட வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல இது மாறும், நீங்க மாறுவீங்க, சீக்கிரமா மாறும். இனி ஜெப குறிப்பு சொல்ல வேண்டியது வராது, இனி உங்க பிள்ளைய குறிச்சு புலம்ப வேண்டியது வராது, இனி அந்த வியாதியை குறிச்சு புலம்ப வேண்டியது வராது. காரணம், கத்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கைகளை மேல தட்டி, ஆமென் ஆமென் சொல்ல 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 விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன். அப்பா இப்போ 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 கரங்களை தட்டும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும்,
அந்த அற்புதம் நடக்கட்டும். அந்த பலவீனத்திலிருந்து ஒரு பலன் உண்டாகட்டும். இனி அந்த பலவீனத்தை குறித்து சொல்லக்கூடாது. இனி அந்த நஷ்டத்தை குறித்து சொல்லக்கூடாது. இனி அந்த காரியத்தை குறித்து சொல்லக்கூடாது. கர்த்தர் சரியாக்கி விட்டார். ஆண்டவர் சரி செய்து விட்டார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசிக்கலாம். இதே அந்த வசனத்தை எழுதின இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நம்ம வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். நீங்க எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்க போகலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாலும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியுமாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். தாவீது அமலேக்கின் குமாரராகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தன்னுடைய வீட்டில் மனைவி, பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள், கூடாரங்கள் எல்லாத்தோடையும் விட்டுட்டு யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி வரும்போது வேதம் சொல்லுது, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வெறும் சாம்பல் மட்டும்தான் தெரியுது. எல்லாம் சுட்டு அப்படியே எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்குது. அதனால தாவீது மட்டும் இல்ல, அவனோடு கூட போன அத்தனை சேவகர்களும் யுத்த வீரர்களும் தங்களிலே வெல நட்டு போகும் மட்டும் அத்தனை பேரும் ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அத்தனை பேரும் புலம்புறாங்க. ஐயோ, என் மனைவிக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், எப்படி இறந்துட்டாங்களா, என்ன ஆயிருச்சு, பிடிச்சிட்டு போனாங்களா, அந்த அந்த புலம்பல் அங்கெல்லாம் உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவனோடு போனவர்கள் பலனற்று போகும் மட்டும் புலம்பி அழுதுட்டே இருக்கிறாங்க. ஐயோ என் மகனே, என் மகளே, ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லி 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 அழுதுட்டே இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீதை திடப்படுத்துகிறார். உடனே தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா அப்படின்னு கேட்ட உடனே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பின்தொடர், நீ சகலத்தையும், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்பர் 1 முதலாவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய புலம்பல் வெகு சீக்கிரமாய் நீங்கள் புலம்புகிற நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். எந்த காரியத்தில் நீங்கள் புலம்புகிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுதீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் கண்ணீர் வடித்தீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் காணும். எப்படி தாவீதும் அவனுடைய பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறதை கண்டார்களோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் புலம்புகிற அந்த காரியம் ஒன்றும் சேதமாகாது. நீங்கள் புலம்புகிற அந்த காரியம் நஷ்டம் அடையாது, அந்த சரீரம் நஷ்டம் அடையாது, அந்த பணம் நஷ்டம் அடையாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த காரியம் மீண்டும் உங்களுக்கு கடந்து வரும். அந்த காரியத்தை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருவார்.
நீங்க புலம்பல நிறுத்துறதற்கு கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு திருப்பி தருகிற கர்த்தர். நான் புலம்பின அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப தர பண்ணுவார். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, எனக்கு திரும்ப அவர் தர பண்ணுவார். ஆமென். திரும்ப தர பண்ணுகிற தேவன், எனக்கு திரும்ப தர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா.